Good. The George will translate it to Hindi. I request George brother to translate the message. Uncle, now you can unmute. Yeah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். प्रभु यीशु मसीह के नाम से आप सबको जय मसीह की। நம்முடைய சகோதரர் மதன் சிங், பிஜே விக்டர், பால் தினகரன் எல்லாரும் மிகவும் தெளிவாக விவரமாக உங்களுக்கு நேரங்களை எடுத்துக்கொண்டு பொறுமையாக உங்கள் எல்லாருக்குடைய கேள்விகளுக்கும் நல்ல பதில்களை கொடுத்தார்கள். அவர்களுக்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். और पॉल अनन और मदन सिंह अनन और पीजे विक्टर अनन ने बहुत धैर्य के साथ समय लेते हुए इन सारी बातों को आप सबों को समझाया, इसलिए मैं परमेश्वर पिता का धन्यवाद करता हूँ. இது இல்லாமல் இந்த கொரோனா காலத்துல கூட வீடு வீடாக ஏறி அதை போஸ்ட் ஆபீஸ்க்கோ பேங்க்குக்கோ சென்று பணம் கலெக்ட் பண்ணி மிஷனரிகளுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராதபடி பணம் கலெக்ட் பண்ண பார்ட்னர்ஸ்க்காகவும் நம்முடைய வெல்விஷர்ஸ்க்காகவும் நாங்கள் மிகுந்த நன்றியை நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். और कोरोना काल में कोरोना की परवाह किए बिना वो लोग हमारे मिशनरीज के लिए धन को इकट्ठा करने के लिए हमारे पार्टनर्स और वेल विशर्स के लिए भी मैं धन्यवाद देना चाहता हूं कि उन्होंने बहुत ही एक जोखिम को उठा के मिशनरियों के लिए वो धन इकट्ठा किया. மத்தியிலே இந்த நாளிலே நான் பேச வேண்டும் என்று உங்களுக்கு கொடுத்த தலைப்பு देव भक्ति. और आज का जो शीर्षक आपके बीच में मैं रखना चाहता हूं वो है ईश्वरीय भक्ति. நிமிஷம் நாம் தலைகளை வணங்கி ஆண்டவரே நம்மோடு பேச ஜெபிப்போம். आइए हम अपने सरों को झुकाएं, आंखों को बंद करें और परमेश्वर से प्रार्थना करें कि हमसे बोले और बातचीत करें. பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, हमारे पवित्र परमेश्वर पिता, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக என்னோடும் எங்களோடும் பேசும். आपके वचन के द्वारा हम सबसे बोलिए और बातचीत कीजिए. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन. நாளிலே நமக்கு நேரமாகி கொண்டு இருக்கிறபடியால் சுருக்கமாக உங்களோடு கூட இந்த தேவ பக்தியை குறித்து பேசும்படியாக நான் விரும்புகிறேன். और समय कम होने के कारण मैं ज्यादा समय ना लेते हुए बहुत ही संक्षिप्त में इस ईश्वरीय भक्ति के विषय में आपसे बातें करना चाहता हूँ. தேவ பக்தி என்றால் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பக்தி. और ईश्वरीय भक्ति का मतलब है परमेश्वर का भय मानना. ஆண்டவருக்கு மேல் இருக்கிற கண்ணியம், மரியாதை, இவைகளெல்லாம் தேவ பக்தியில் அடங்கி இருக்கிறது. और ईश्वरीय भक्ति में क्या क्या चीजें सम्मिलित है बोलने के समय परमेश्वर के प्रति एक आदर, परमेश्वर के प्रति एक भय और परमेश्वर के प्रति एक सम्मान इन बातों को दिखाता है. தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவ பக்தியும் ஒன்றோடொன்று இணைந்து வருவதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். और परमेश्वर का भय और परमेश्वर का जो भक्ति है, ये दोनों साथ साथ मिल करके हम वचनों में देख सकते हैं. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு தேவனை நாம் பயப்படும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். எபிரேயர் 12:28 நாம் பயத்தோடும் பக்தியோடும் நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். कि 28 के दूसरे भाग में, इब्रानियों 12 का 28 के दूसरे भाग में, और भक्ति और भय सहित परमेश्वर की ऐसी आराधना करें जिससे वह प्रसन्न होता है. தேவ பக்தியோடு தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றும் இணைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். और हम देखते हैं कि परमेश्वर का भय और परमेश्वर की भक्ति
दोनों साथ साथ मिलके चलती हैं। இந்த தேவ பக்தியை குறித்து புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் நாம் अनेक வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். और पुराने नियम और नए नियम में इस ईश्वरीय भक्ति के बारे में बहुत सारी बातों को हम देखते हैं। 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2 பேதுரு தீத்து யாக்கோபு இன்னும் பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புத்தகங்களிலும் நாம் இந்த தேவ பக்தியை குறித்து எபிரேயர்களின் நிருபத்திலும் நாம் தேவ பக்தியை குறித்து நாம் வாசிக்கிறோம். और पहला तीमुथियुस, दूसरा तीमुथियुस, दूसरा पत्रस, तीतुस और इब्रानियों और पुराने नियम में भजन संहिता में इस ईश्वरीय भक्ति के बारे में हम बहुत सारे पदों को देखते हैं। வேதம் சொல்லுகிறது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனிமேல் வெளிப்பட போகிற ஜீவனுக்கும் அது மிகுந்த பயனுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और परमेश्वर का वचन हमको ये बताता है कि इस जीवन में और आने वाले जीवन में ये ईश्वरीय भक्ति बहुत जरूरी है। சங்கீதம் 4ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और भजन संहिता 4 के 3 में हम देखते हैं, यह जान रखो कि यहोवा ने भक्त को अपने लिए अलग कर रखा है। பக்தி உள்ளவன் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறவன், और जो भक्ति करता है वो परमेश्वर की ओर निहारता है। பக்தி உள்ளவன் அவன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ அர்ப்பணித்தவன். और जो भक्ति करता है वो परमेश्वर को अपने जीवन को समर्पित कर देता है। ஆகையால் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். और परमेश्वर ये चाहता है कि हम ईश्वरीय भक्ति के साथ इस संसार में अपने जीवन को हम व्यतीत करें। அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் கூறுகிறார். और प्रेरित पौलुस जब तीमुथियुस को लिखते समय वो पहला तीमुथियुस 3रा अध्याय 16वें पद में वो परमेश्वर के भक्ति के विषय में वो बातों को लिखता है। நான் வாசிக்கிறேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே அது மகா மேன்மையுள்ளது. அது என்னது? மகா மேன்மையுள்ளது. அது யாரும் அதனை எதிர்த்து பேச முடியாது. அப்படிப்பட்டதக்கதான அது மகா இஸ் கிரேட், அது மகா மேன்மை உள்ளது. அது மாத்திரமல்ல, அது யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியது. அது என்ன? அந்த தேவ பக்தி புரியாது என்னதுன்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். और हम देखते हैं पहला तीमुथियुस 3:16 में, इसमें संदेह नहीं कि भक्ति का भेद गंभीर है। मतलब वो बहुत ही ऊंचा है, उसमें कोई भी दूसरी बातें नहीं है। वो कैसे है? अर्थात वह जो शरीर में प्रकट हुआ, आत्मा में धर्मी ठहरा, स्वर्गदूतों को दिखाई दिया, अन्य जातियों में उसका प्रचार हुआ, जगत में उस पर विश्वास किया गया और महिमा में ऊपर उठाया गया। தேவ பக்தி என்றால் தேவன் நமது சாயலாக இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் மறுபடியுமாக எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் திரும்பவும் வரப்போகிறார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். और ईश्वरीय भक्ति का रहस्य क्या है? वो ये है कि यीशु मसीह मानव रूप में इस धरती में आए और फिर वो मारे गए, गाड़े गए, तीसरे दिन वो जी उठे। यही ईश्वरीय भक्ति का रहस्य है। இந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார், நமக்காக பல பாடுகளை பட்டார் என்றெல்லாம் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டிலே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம், விதமாக கிட்டத்தட்ட எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் மறுபடியும் வரப்போகிற வரை உள்ள காரியங்களை தீர்க்க தரிசனமாக அவர்கள் உரைத்திருக்கிறார்கள். और हम देखते हैं
कि प्रभु यीशु मसीह के उस आने पृथ्वी पर आने, देह स्वरूप देह धारण करने और मारे जाने, इन सारी बातों को हम पुराने नियम में हम देखते हैं। अगर आप यशायाह नबी की पुस्तक और पुराने भविष्यद्वक्ताओं की पुस्तक को अगर आप देखेंगे, उसमें प्रभु यीशु मसीह की बातों को बहुत ही स्पष्ट रूप से दिया गया है। 1 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது। और पहला पत्रस पहला अध्याय 10वां पद इस प्रकार से कहता है, इसी उद्धार के विषय में उन भविष्यद्वक्ताओं ने बहुत खोजबीन और जांच पड़ताल की, जिन्होंने उस अनुग्रह के विषय में जो तुम पर होने को था भविष्यवाणी की थी। இவைகளை எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து கடைசியிலே ஒரு காரியத்திற்குள்ளாக அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள்। என்ன முடிவாம்? 12ஆம் வசனத்திலே 1 பேதுரு 1 அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது। இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருந்தார்கள்। और हम देखते हैं वो बहुत खोजबीन और जांच पड़ताल करने के बाद पहला पत्रस अध्याय 12 पद में हम देखते हैं, उन पर यह प्रकट किया गया कि वे अपने नहीं वरन तुम्हारी सेवा के लिए ये बातें कहा करते थे, जिनका समाचार अब तुम्हें उनके द्वारा मिला, जिन्होंने पवित्र आत्मा के द्वारा जो स्वर्ग से भेजा गया तुम्हें सुसमाचार सुनाया। और इन बातों को स्वर्गदूत भी ध्यान से देखने की लालसा रखते हैं। பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இது விளங்காத புதிராக இருந்தது। அதுதான் அந்த ரகசியம், அது புரியாத ரகசியம்। இப்பொழுது நமக்கு அது இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து ரத்தத்தை சிந்தினதினால் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது। और जो पुराने नियम के भविष्यद्वक्ताओं के लिए जो बातें छिपी हुई थी, वो नए हम लोगों के लिए प्रभु यीशु मसीह के लहू के छिड़के जाने से वो बातें बेपर्दा हो गई हैं। சோ இந்த உலகம் மிகவும் ஒரு அவபக்தியான ஒரு உலகம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம்। और हम सब जानते हैं कि ये दुनिया बहुत ही अभक्ति से भरी हुई है। பக்தி உள்ளவனும் அல்லது பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறார்கள்। और हम सब जानते हैं जो भक्ति सहित रहने वाले लोग आज के इस देश में घटते हुए चले जा रहे हैं। சங்கீதக்காரன் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள், தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் கதறுவதை 12ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம்। और हम देखते हैं भजन संहिता 12 में वो जो भजनकार है वो रोता है, वो बोलता है कि प्रभु प्रत्येक मनुष्य, दूसरा पद, प्रत्येक मनुष्य अपने पड़ोसी से झूठी बातें कहता है, वे चापलूसी के ओंठों से दो रंगी बातें करते हैं। इस प्रकार से वो रोते हुए विलाप करते हुए पाया गया है। நாம் தேவனுடைய வசனத்திலும் பார்க்கிறோம்। அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் டெலிவிஷனிலே நீங்கள் பார்க்கும்போது எவ்வளவு அக்கிரமங்கள், அநியாயங்கள், அவபக்திகள் நடந்து கொண்டே இருப்பதை நாம் டெலிவிஷனிலும் பார்க்கிறோம்। और हम ना सिर्फ बाइबल में, लेकिन आप दिनचर्या के जीवन में भी आप उस टेलीविजन के द्वारा आप देख सकते हैं कितने अन्याय की बातें, कितनी हत्याएं, कितने अभक्ति की बातें बढ़ती जा रही हैं। தேவ பக்தி என்றால் அது அவபக்திக்கு எதிரானது। और जो ईश्वरीय भक्ति है वो जो ईश्वर रहित भक्ति है उसके विपरीत पाई जाती है। ஆண்டவராகிய இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 இருந்து 39 வரை சொல்லும்போது, நோவா காலத்தில் எப்படி அவபக்தி பெருகி இருந்ததோ
அதே போல அவபக்தி இந்த காலத்திலும் பெருகி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். और हम मत्ती रचित सुसमाचार में हम देखते हैं 24वें अध्याय 37 और 38 में, जैसे नूह के दिन थे वैसे ही मनुष्य के पुत्र का दिन की हो करके परमेश्वर का वचन बोलता है, और उसी तरह की अभक्ति आज के समय में भी हम देख सकते हैं. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 12ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றமும் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். और हम देखते हैं पुराने नियम में उत्पत्ति में 6:5 में हम देखते हैं, यहोवा ने देखा कि मनुष्यों की बुराई पृथ्वी पर बढ़ गई है और उनके मन के विचार में जो कुछ उत्पन्न होता है वह निरंतर बुरा ही होता है. நாம் தேவனுடைய வசனத்தை பார்க்கும்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். और यूहन्ना रचित पहले यूहन्ना की पत्री उसका 5वां अध्याय 19 पद में हम इस प्रकार से देखते हैं, हम जानते हैं कि हम परमेश्वर से हैं और सारा संसार उस दुष्ट के वश में पड़ा है. 5 காரியங்களை நேரம் இருக்கிறபடி நான் உங்களோடு பேசுகிறேன். முதலாவதாக, இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த துன்மார்க்கம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? और मैं समय कम होने के चलते मैं जल्दी से आपको कुछ बातों को बताऊंगा कि किस प्रकार से ईश्वर रहित दुनिया में भक्ति के साथ हम अपने जीवन को बिताएं. முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வரை பார்ப்பீர்களானால், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலை நிற்பான். और हम पहला जो पॉइंट हम देखते हैं, पहला यूहन्ना उसका 2वां अध्याय 15 से 17 पद तक पाई जाती है, तुम ना तो संसार से और ना संसार में की वस्तुओं से प्रेम रखो. यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम नहीं है, क्योंकि जो कुछ संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड, वह पिता की ओर से नहीं परंतु संसार ही की ओर से है. संसार और उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते हैं, पर जो परमेश्वर की इच्छा पर चलता है वह सर्वदा बना रहेगा. கண்களின் இச்சை, आंखों की अभिलाषा और जीविका का घमंड, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்தால் உண்டானவைகள், தேவனால் உண்டானவைகள் அல்ல. शरीर की अभिलाषा, आंखों की अभिलाषा, जीविका का घमंड, ये परमेश्वर के द्वारा नहीं है, लेकिन ये संसार के द्वारा रची गई चीजें हैं. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லும்போது, எது சுத்தமான தேவ பக்தி என்று அவர் சொல்லுகிறார். தயவுசெய்து பாருங்கள், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. और प्रेरित याकूब किस प्रकार की ईश्वरीय भक्ति को बता रहा है वो हम देखते हैं. याकूब की पत्री उसका पहला अध्याय 27 पद, वहां इस प्रकार लिखा है, हमारे परमेश्वर और पिता के निकट शुद्ध और निर्मल भक्ति यह है कि अनाथों और विधवाओं के क्लेश में उसकी सुधि लें और अपने आप को संसार से निष्कलंक रखें. நாம் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். और जरूर हम संसार में रहते हैं, लेकिन हमको संसार की इस अभक्ति से हमको बचा के अपने आप को रखना है. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம் 16ஆம் வசனங்களை பார்க்கும்போது சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். और हमको ये जानने की आवश्यकता है कि प्रेरित यूहन्ना अपने 17वें अध्याय के उस 16 और 17 में ऐसा लिखा है, जैसे मैं संसार का नहीं वैसे वे भी संसार के नहीं. இப்படி ஒரு மீனானது கடலுக்குள் இருந்தாலும் அந்த உப்பு அதிலே ஒட்டாது இருக்கிறது போல இந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற இச்சைகள் அசுத்தங்கள் நம்மை ஒட்டாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். और जिस प्रकार से जो मछली है वो समुद्र के पानी में हमेशा रहती है लेकिन उसमें नमकीनपन नहीं पाया जाता है, उसी तरह से हमें भी इस संसार में रहते हुए इस संसार की बातों को हमारे अंदर प्रवेश करने नहीं देना चाहिए. நாம் எப்படி நாம் காத்துக்கொள்ள முடியுமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா. ஏன்? அவருடைய வசனம் வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நமக்குள் இருக்கும்போது இந்த உலகத்திலே இருந்தாலும் உலகத்தால் நாம் கரைப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள உதவி செய்கிறார். और हम देखते हैं पहला यूहन्ना 3 के 9 में प्रेरित यूहन्ना इस प्रकार से बताता है, जो कोई परमेश्वर से जन्मा है वह पाप नहीं करता. क्यों नहीं पाप करता? क्योंकि उसका बीज उसमें बना रहता है. ये बीज क्या है? परमेश्वर का वचन. ये हमें पाप करने से बचाता है. என்னிடத்திலே கேட்கலாம், எப்படி உலகத்திலே நாங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். आप हमसे ये पूछ सकते हैं कि इस संसार में रहते हुए हम किस प्रकार से पवित्रता से जीवन बिता सकते हैं. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தார், அவர் பரிசுத்தமாய் இருந்தார். அதற்குரிய காரணத்தை எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். और हम देखते हैं यीशु मसीह जरूर वो मनुष्य परमेश्वर का पुत्र था, लेकिन इस संसार में वो पवित्रता के साथ जीवन बिताया और उसको हम इब्रानियों के पत्री में हम उसको पाते हैं. எபிரேயர் 1:9 பாருங்கள், அவர் பரிசுத்தத்தை விரும்பினார், அக்கிரமத்தை வெறுத்தார். और हम इब्रानियों 1 के 9 में हम देखते हैं, तूने धर्म से प्रेम और अधर्म से बैर रखा. பரிசுத்தத்தை விரும்பினால் மாத்திரம் போதாது, அக்கிரமங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும், பாவங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. और सिर्फ धर्म से प्रेम करने से नहीं चलेगा, लेकिन अधर्म से बैर भी करना पड़ेगा. தீத்துவின் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாக நாம் இந்த அவபக்தி உள்ள உலகத்திலே நாம் எப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே அவர் சொல்கிறார். और किस प्रकार से हमको अपने जीवन को अभक्ति से बचाना है, तीतुस की पत्री में उसका 2 अध्याय 12 पद में हम देखते हैं. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, அதை அடிக்கோடிடுங்கள், லௌகீக இச்சைகளையும் அவபக்தியையும் வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और हम इस 2 के 12 में तीतुस 2 के 12 में हम देखते हैं और हमें चेतावनी देता है कि हम अभक्ति और संसारिक अभिलाषाओं, उस संसारिक अभिलाषाओं को आप रेखांकित कर लें, से मन फेर कर इस युग में संयम और धर्म और भक्ति से जीवन बिताएं. 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி 12ஆம் வசன பின்பகுதி பாருங்கள், தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே நீங்கள் ஜீவனம் பண்ணும்படி இதை நீங்கள் வெறுத்து விட வேண்டும். और 2 अध्याय 12 का पीछे वाला भाग अगर आप देखेंगे, इस युग में संयम और धर्म और भक्ति से जीवन बिताएं, तभी हम उस संसारिक अभिलाषाओं से हम दूर रह सकते हैं. இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார்? முதலாவது பாவத்தையும் இச்சைகளையும் அவபக்தியையும் அவர் வெறுத்தார். और प्रभु यीशु मसीह किस प्रकार से इस संसार में एक भक्तिमय जीवन जिए, उन्होंने अपवित्रता, पाप और संसारिक अभिलाषाओं उन्होंने अपने आप को दूर.
ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலே, இதோ இந்த உலகத்தினுடைய அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை, ஏன்? நான் பிதாவை நேசிக்கிறேன். और यूहन्ना रचित सुसमाचार 16 अंकल 16 யோவான் 14:30-31 और यूहन्ना 14 उसका 30 और 31 मैं उसमें प्रभु यीशु मसीह इस प्रकार से बोलते हैं, देखो संसार का अधिपति क्या कर रहा है, सरदार आता है. நாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் பிசாசுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் பிசாசினுடைய சரக்குகள் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது. और जब आप इस संसार में हैं और प्रभु के पीछे चल रहे हैं, तो संसार की बातें हमारे घर में नहीं होना चाहिए. यानी दूसरे शब्दों में शैतान की कोई भी चीजें हमारे घर में होना नहीं चाहिए. கருவாடு வீட்டிலே இருக்குமே ஆனால் பூனை வரதான் செய்யும். और जब एक सूखी मछली घर में रहती है, उस समय बिल्ली जरूर उसके पास आती है. ஆபாசமான புத்தகங்கள், பலவிதமான இச்சைகளை தூண்டுகிற காட்சிகள், இவைகள் உங்கள் வீட்டிலே இருக்குமேயானால், சுவரட்டிகளிலே இருக்குமேயானால், சாத்தான் மிகவும் சுலபமாக உங்கள் வீட்டிற்குள்ளே அல்லது உங்களுடைய இருதயத்திற்குள்ளே அவன் வருகிறான். अगर आपके अंदर ऐसी पुस्तकें जो मतलब पढ़ी नहीं जानी चाहिए, वैसी पुस्तकें या ऐसे चीजों को देखा जाता है जो प्रभु को नहीं भाता है, अगर आप ऐसी बातों को देखते हैं, करते हैं, तो परमेश्वर का शैतान के कार्य आपके घर में, आपके दिलों में वो वास करने लगता है. அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், எல்லாரும் இப்படிதானே பிரதர் இருக்காங்க அப்படி சொல்லலாம். आप ऐसा भी बोल सकते हैं, अरे भैया सब तो ऐसा ही रहते हैं. ஆனால் கிறிஸ்தவங்களும் அப்படிதானே இருக்காங்க, ஊழியக்காரங்க கூட அப்படிதானே இருக்காங்க அப்படி நீங்க சொல்லலாம். आप ऐसा बोल सकते हैं, अरे मसीही लोग तो ऐसे ही रहते हैं और जो मिशनरी गण है वो भी ऐसे ही रहते हैं. आप उसके बारे में बोल सकते हैं. வேதம் என்ன சொல்லுகிறது? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாயாக. Do not follow the multitudes to do evil. और निर्गमन 23 का 2 में हम देखते हैं कि वहां पे बताता है कि हमको क्या नहीं करना है. हमको बुराई करने के लिए ना तो बहुतों के पीछे हो लेना करके वो बोलता है. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்க, ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. और इब्रानियों 12 का 4 में इस प्रकार से बोलता है कि तुमने पाप से लड़ते हुए उससे ऐसी मुठभेड़ नहीं की कि तुम्हारा लहू बहा हो. அதாவது ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ராஜாக்களுக்கெல்லாம் வெள்ளை கிரீடங்கள் வைப்பதற்கு பொதுவாக ஒரு மிருகம், அது உடம்பு முழுசும் பியூர் ஒயிட்டாக இருக்குமா, அதை வேட்டையாடுவார்களாம். और हम देखते हैं कि एक उदाहरण के रूप में हम देखते हैं कि एक जानवर है जो पूरी तरह से सफेद है और वो हमेशा हर परिस्थिति में अपने आप को सफेद रखने की कोशिश करता है. அதை வேட்டையாடுகிறவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த மிருகங்களுடைய பொந்துகளிலே அசுத்தங்களை எல்லாம் பரவி விடுவார்களாம். और जो पकड़ने वाले जो शिकारी हैं वो क्या करते हैं, वो जाके सारे अशुद्ध चीजों को उनके बिल के आसपास वो बिछा देते हैं. அந்த மிருகங்களை விரட்டி கொண்டு வரும்போது, அந்த மிருகம் நேரா தன்னுடைய பொந்துகளிலே ஓடி ஒளிய வேண்டும் என்று வரும்போது, அது அசுத்தங்களால் நிறைந்ததை பார்த்த உடனே அப்படியே பின்னாடி திரும்பி துப்பாக்கியோடு இருக்கிறவர்களுடைய முனையிலே விழுந்து அது மரித்து போகுமா. और हम देखते हैं कि जब शिकारी उसको भगाता हुआ उसके बिल के पास वो भगाता है, तो वहां पे बिल के आसपास उस गंदगी को देख करके वो अंदर ना जाना चाहता है और फिर अपने आप को अशुद्ध नहीं करना चाहता है. वो वापस जब वो मुड़ता है तो शिकारी उसको बंदूक की गोली से मार के उसको खत्म कर देता है. செத்து போனாலும் பரவாயில்லை, வேலையை விட்டு என்னை தள்ளினாலும் பரவாயில்லை, எனக்கு ரத்தமே சிந்தினாலும் பரவாயில்லை,
நான் பரிசுத்தத்தை விடமாட்டேன் என்று ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். और हमको एक ऐसा निर्णय लेना है, चाहे मैं मर जाऊं, चाहे मेरे लिए कुछ भी हो जाए, लेकिन मैं पवित्रता को कभी भी, पवित्रता से कभी भी समझौता नहीं करूंगा. அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவ பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். और जिस प्रकार से दूसरा अध्याय 22 में लिखा हुआ है कि हमको परमेश्वर के लोगों के साथ मेल मिलाप का पीछा करना चाहिए करके वो बताता है. 2 கொரிந்தியர் 6:14 18 வரை சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடைய உறவை நாம் வெட்டி விட வேண்டும். और अंकल once again second கொரிந்தியர் 6:14 सेकंड कोरिन्थियन और दूसरा कोरिन्थियों 6:14 से 18 तक अगर आप देखेंगे तो वहां पे लिखा है कि हमको अविश्वासियों के साथ अपने आप को के संबंधों को दूर करना है. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை பார்க்கும்போது, உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. 2 கண்ணுடையவனாய் நீ எரிநரகத்திலே போவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் நீ பரலோக ராஜ்யத்திற்கு போவது நலம் என்று கூறினார். और प्रभु यीशु मसीह जब उपदेश देते हैं उस समय वो कहते हैं तुम्हारे 2 आंखों के साथ नरक में जाने से अच्छा है एक आंख के साथ स्वर्ग में जाओ करके वो बताते हैं. अगर तुम्हारी आंखें निर्मल ना हो तो उससे अच्छा है कि तुम एक आंख के साथ स्वर्ग जाओ करके वो बताते हैं. வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. 2 கை உடையவனாய் நீ எரிநரகத்திற்கு போவதை பார்க்கிலும் ஒரு கை உடையவனாய் நீ பரலோகத்திற்கு போவது நலமாயிருக்கும். और प्रभु यीशु मसीह ये भी बोलते हैं अगर तेरा एक हाथ पाप कराता है तो उसको काट के अलग कर दो. इससे तो भला है कि तू एक हाथ के साथ स्वर्ग पहुंचे ना कि 2 हाथों के साथ नरक में जाए. உன் வலது கையை போல, எனக்கு வேணாம் வலது கைன்னு சொல்றோம் பாருங்க, அப்படி இந்த வலது கையை போல முக்கியமான நபராக இருந்தாலும், உன் வலது கண்ணை போல முக்கியமான நபராக இருந்தாலும் உனக்கு இடறல் உண்டாக்குவானால், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர்கள் இடறலாக தடையாக அவர்கள் இருப்பார்களே ஆனால் கட் இட் ஆஃப் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டி விடு. और जिस प्रकार से हम दाहिने हाथ को जब हम ये करते हैं तो हम किसी मुख्य चीज को हम बोलते हैं, वैसे ही आपके जीवन में कोई मुख्य व्यक्ति होगा जो दाहिने हाथ के रूप में होगा या मुख्य व्यक्ति होगा जो दाहिने आंख के रूप में होगा. अगर वो आपके जीवन में पवित्रता के मार्ग में चलने के लिए एक रुकावट है तो उसको आप दूर करने के लिए आज परमेश्वर आपसे बोल रहा है. ஒருவேளை நீ டிவியிலே பார்க்கிற அபாசமான படங்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை மொபைல் போனிலே நீ தவறான காரியங்களை பார்க்கிறாயே அதையா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்மோடு தேவன் பேசுகிறார், இந்த அவபக்தியுள்ள ஒரு உலகத்திலே நீ பக்தியாய் வாழ வேண்டுமானால் வெட்டி விடு, அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடு என்று ஆண்டவர். हो सकता है आप टीवी में कोई ऐसी चीजों को देख रहे हैं जो नहीं देखना चाहिए या मोबाइल में ऐसी बातों को देख रहे हैं जो देखना नहीं चाहिए. परमेश्वर आज आपसे बोल रहा है ऐसी बातों को अपने जीवन से दूर करने के लिए. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால், இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியில் நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டுமானால் திருவசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. और फिलिपियों 2:15 और 16 में अगर आप देखेंगे तो वहां पे लिखा है ताकि तुम निर्दोष और भोले होकर टेढ़े और हठीले लोगों के बीच परमेश्वर के निष्कलंक संतान बने रहो, जिनके बीच में तुम जीवन का वचन लिए हुए जगत में जलते दीपकों के समान दिखाई देते हो. இரண்டாவதாக பக்தி உள்ள ஒரு குடும்பமாக நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ முடியும்? और दूसरी बात, किस प्रकार से हम एक परमेश्वर का भय मानने वाले परिवार के रूप में हम पाए जा सकते हैं. பக்தி உள்ள ஒரு குடும்பம் और परमेश्वर का भय मानने वाला एक परिवार. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம்
அங்கே பாருங்கள் தயவு செய்து என்னோடு கூட 15ஆம் வசனம். और मलाकी की पुस्तक उसका दूसरा अध्याय 15वां पद हम निकाल लेंगे। அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அடிக்கோடிடுங்கள். और हम देखते हैं 15वें पद में 2:15, उसने एक ही को नहीं बनाया जबकि और आत्माएं उसके पास थी, और एक ही को क्यों बनाया, इसलिए कि वह परमेश्वर के योग्य संतान चाहता है। उस योग्य संतान के लिए आप अंडरलाइन कर सकते हैं। இந்த இரண்டாவது குறிப்பையே நான் விளக்கமாக இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு பாக்கி 3 குறிப்புகளை இன்னொரு நாளிலே நான் பேசும்படியாக விரும்புகிறேன். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பக்தியுள்ள குடும்பம் என்ற ஒரு தலைப்பு மிக 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 முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். और मैं आज इस परमेश्वर का भय मानने वाला एक परिवार कैसा रहना है, उस विषय में मैं आज बात करके आने वाले समय में और 3 विषयों को बाद में मैं बताऊंगा, क्योंकि मैं सोचता हूं ये एक परमेश्वर का भय मानने वाला कुटुंब बहुत ही जरूरी है। குடும்பமானது தேவனால் உண்டாக்கப்பட்டது. और जो परिवार है वो परमेश्वर के द्वारा सृजा गया है। குடும்பம் என்று சொல்லும்போது முக்கியமாக 3 நபர்கள் அந்த குடும்பத்திலே இருக்கிறார்கள். और जब परिवार बोलने के समय 3 मुख्य लोग उसमें पाए जाते हैं। அப்பா, அம்மா, பிள்ளைகள். और माता, पिता और बच्चे। இந்த 3 பேரும் அடங்கியதுதான் குடும்பம். और ये 3 लोगों को मिला करके ही एक परिवार का गठन होता है। ஒரு நல்ல உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமானால், பிதாவுக்கு ஆபிரகாமை சொல்லலாம், மாதாவுக்கு சாராவை சொல்லலாம், பிள்ளைக்கு ஈசாக்கை நான் சொல்லலாம். और हम अगर एक अच्छा उदाहरण लेने के समय पिता करके अगर हम देखेंगे तो अब्राहम, माता के रूप में सारा और बच्चे के रूप में ईसाक को हम देख सकते हैं। ஒருவேளை இந்த குடும்பம் ஒரு பெர்ஃபெக்ட் குடும்பம் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு முன்மாதிரியான குடும்பம் என்று நான் சொல்லுவேன். और इस परिवार को मैं एक सिद्ध परिवार करके तो नहीं बोलूंगा, लेकिन जरूर एक अनुकरणीय परिवार के रूप में उसको मैं बता सकता हूं। பெற்றோர்கள் எப்படி பக்தியாக இருக்க முடியும், பிள்ளைகள் எப்படி பக்தியாக இருக்க முடியும் என்று சுருக்கமாக தான் என்னால் பேச முடியும், பேசுகிறேன். और किस प्रकार से माता पिता एक भक्तिमय जीवन जी सकते हैं और किस प्रकार से बच्चे एक भक्तिमय जीवन जी सकते हैं, उसको मैं संक्षिप्त में आपके साथ मैं बांटना चाहता हूं। எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, நாம் யார் என்றால் ஒரு தகப்பனும் தாயும் அவர்கள் இருவருமே குடும்பத்தினுடைய காவலாளிகள். और यस्के अंकल इट्स 317 आई थिंक 217 no 17 is there 317 it's புத்தகம் यस्केल 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சாரி. और यस्केल 3रा अध्याय 17 पद है, उसमें लिखा है कि हम एक पहरवे के रूप में हैं। பிள்ளைகள் அப்படியாக வளர்ந்து விடுவார்கள் என்று சில பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். और लोग ऐसा सोचते हैं कि बच्चे ये सोचते हैं कि माता पिता हमको देखेंगे। நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்து, முதிர் வயதிலும் அவர்கள் கைவிடாதிருப்பார்கள். और हम देखते हैं नीति वचन 22 के 6 में लिखा है, लड़के को उसी मार्ग की शिक्षा दे जिसमें उसको चलना चाहिए। இன்னும் சில தகப்பன்மார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், என்னுடைய வேலை சம்பாதிச்சு போடுற வேலை, மற்ற வேலையெல்லாம் என் மனைவியுடைய வேலை. சமைச்சு போடுறது, பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கறது,
பாடம் சொல்லி கொடுக்கறது, வசனம் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் மனைவி வேலை. ஏன் வேலை வெறும் சம்பாதிச்சு போடுறதா சில நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. और कुछ पुरुषों का ये कुछ पिताओं का ये मानना है कि मैं तो सिर्फ इस घर के लिए कमाने वाला एक सदस्य हूँ, मुझे कमा के लाने की आवश्यकता है। जो पत्नी है या माता है वो उसको पूरे घर के कार्य करना है, उसको बच्चों की भी देखभाल करना है। बहुत सारे पुरुषों का ये एक सोचना है। நான் சொல்லுவேன், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். और मैं ये कहना चाहता हूँ जो वचन के अनुसार चलते हैं वो धन्य लोग हैं। நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். அடுத்ததுலயே உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தாய்னா என்ன செய்யணும்னு இல்லைங்க, தகப்பன் புத்தியை கேள். There is a role for the father and there is a role for the mother. और हम together they should teach the word of God to the children. और हम देखते हैं नीति वचन 1:8 में यहाँ पे लिखा है, हे मेरे पुत्र अपने पिता की शिक्षा पर कान लगा और अपनी माता की शिक्षा को ना त्याज। यानी पिता के लिए एक जिम्मेदारी है यहाँ पे। நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். और नीति वचन 23 का 25 में अगर आप देखेंगे तो वहां पे लिखा है, तेरे कारण तेरे माता पिता आनंदित और तेरी जननी मगन हो। எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். और इफिसियों की पत्री उसका 6वां अध्याय उसका எபேசியர் 6:4. अंकल 6:4 इफिसियों 6 उसका 4। பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், பிதாக்களுக்கு உரிய கட்டளை என்ன கட்டளை? கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இது அம்மாவுக்குரியது இல்ல, அப்பாவுக்கு பவுல் எழுதுறாரு, பிதாக்களே நீ எப்படி வளர்க்கணும்? கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். और इफिसियों के 6:4 में पौलुस पिता लोगों के लिए वो लिख रहा है, हे बच्चे वालों अपने बच्चों को रिस न दिलाओ, परंतु प्रभु की शिक्षा और चेतावनी देते हुए उनका पालन पोषण करो। यानी पिता लोगों के लिए भी एक जिम्मेदारी है। அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொல்லும்போது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தீமோத்தேயுடைய விசுவாசத்தை அவர் பாராட்டுகிறார். और हम देखते हैं कि पौलुस तीमुथियुस को लिखते समय 2 तीमुथियुस 1 अध्याय 5वें पद में वो इस प्रकार से लिखता है। அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனாக்கேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். और वो बोलता है, मुझे तेरे उस निष्कपट विश्वास की सुधि आती है जो पहले तेरी नानी लोइस और तेरी माता यूनिके में था, और मुझे निश्चय है कि तुझ में भी है। பாட்டிக்கிட்ட வருது, அம்மா கிட்ட வருது, இப்ப பையனுக்கிட்ட வருது, அடுத்து பையனுடைய பையன் பொண்ணுக்கு இப்படி வரிசையா இந்த தேவ பக்தி போய்கிட்டே இருக்க போகுது. और हम देखते हैं यहाँ पे नानी से उसकी माता के पास आया, माता से अब बच्चे के पास आया, अब बच्चे से बच्चे उसके पीढ़ियों तक वो भक्ति का जो बात है वो पहुंच रहा है। ரெண்டு கையும் தட்டினாதாங்க சத்தம் வரும். கேக்குதா பிரதர்? और दोनों हाथों को मिलाने से ही आवाज निकलती है। ஒரு கை மாத்திரம் தட்ட முடியாது, ரெண்டு கையும் சேர்ந்து தட்டணும். और एक हाथ से ताली नहीं बजाई जा सकती है, दोनों हाथों को मिलाने से ही ताली बजती है। பிதாவும் அம்மாவும் தாயும் சேர்ந்து தட்டினாதான் குடும்பத்துல பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். और मैं आपको बताना चाहता हूँ, पिता और माता दोनों मिलकर के जब वो आगे बढ़ेंगे तभी अच्छे बच्चों का निर्माण हो सकता है, अच्छे बच्चे आगे आ सकते हैं। நான் பேசும்போது பெற்றோர்கள் என்று பேசுவேன், பிற்பாடு பிள்ளைகளுக்கு நான் பேச போகிறேன்.
9:15 வரையும் போகலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும்? முன்மாதிரி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். और मैं माता पिता एक भाग और फिर बच्चों के लिए एक भाग ये करूंगा। उसमें हम देखते हैं कि माता पिता एक अनुकरणीय एक जीवन को जीना है। ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? मैं एक बात बताऊं आपको, பிள்ளைகள் அமைதலாக இருந்தாலும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். और बच्चे बहुत शांत जरूर दिखते हैं, लेकिन वो बहुत ही गंभीरता के साथ आपको देख रहे होते हैं। நீங்கள் மறந்து விட வேண்டாம், உங்கள் பிள்ளைகள் இன்னும் 10 அல்லது 15 வருடத்திலே அவர்களும் தாயாக தகப்பனாக குடும்பம் நடத்த போகிறார்கள். और हम देखते हैं कि 10 और 15 साल के बच्चे भी आजकल उस परिवार के उस बातों को वो देखने लगते हैं। நீங்கள் நல்ல ஞாபகத்தை மெமரி என்று சொல்வார்களே, அதை பிள்ளைகளுக்கு நீங்கள் வைத்து போக வேண்டும். और हम जो अच्छी एक याददाश्त के बारे में बात करते हैं, उसको हमको उस बच्चों के अंदर डालने की आवश्यकता है। அருமையான தகப்பனே, நீ உன்னுடைய மனைவியை எப்படி நடத்துகிறாயோ அதே போலதான் உன்னுடைய பிள்ளை அவனுடைய மனைவியை நடத்தும். அதே போலதான் உன்னுடைய மகளும் தன்னுடைய கணவனை நடத்தும் என்பதை மறந்து போகாதே. और जिस प्रकार से पति अपने पत्नी के साथ व्यवहार करते हैं और पत्नी अपने पति के साथ व्यवहार करते हैं, वैसे ही बच्चे भी अपने पत्नी और पति के साथ वो वैसा ही व्यवहार करेंगे। आप इस बात को कभी ना भूलें। உன் மனைவியை நீ கொடுமைப்படுத்துவாயானால் அந்த மகனுமோ தன்னுடைய மனைவியை அவன் கொடுமைப்படுத்த போகிறான். और अगर आप अपने पत्नी को सताते हुए बच्चों को दिखेंगे, तो वो भी अपने पत्नी को वैसा ही सताएगा। உன்னுடைய கணவனை நீ மதிப்பு குறைவாக நடத்துவாயானால் அதே வண்ணமாக தான் உன்னுடைய மகளும் தான் திருமணமாக போகிற கணவனை மதிப்பு குறைவாக நடத்த போகிறார். अगर पत्नी अपने पति को आदर नहीं देगी और बच्चा अगर उसको देखेगा, तो कल को वो पत्नी भी, वो लड़की भी जब उसके पति के साथ होगी, तो वो भी आदर नहीं करेगी। நீங்கள் இருவரும் உங்களுடைய உறவினர்கள், ரெடுபக்கமும் வருகிற உறவினர்களை எப்படி நடத்த போகிறீர்களோ அதே வண்ணமாக தான் உங்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய உறவினர்களை நடத்த போகிறார்கள். और जिस प्रकार से आप जीवन साथी किस प्रकार से आप एक दूसरे को चलाएंगे, वैसे ही आने वाले समय में आपके बच्चे भी उसी प्रकार से एक दूसरे को वो चलाएंगे। ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். एक छोटी से कहानी को मैं बताना चाहता हूँ। ஒரு தகப்பனாருக்கு வயது முதிர்ந்த ஒரு தாயார் இருந்தார்களாம். और एक बूढ़े बाप के लिए अंकल वंस मोर, வயதான தாய், ओके ओके, माता, ओल्ड लेडी, ओल्ड मदर. और एक व्यक्ति के लिए एक बूढ़ी औरत, बूढ़ी माँ थी। அந்த அந்த மகன் தாய் வயதான உடனே வெராண்டாவிலே அவர்களை வைத்து ஒரு பழைய ஒரு மேட் போட்டு அங்கே ஒரு உடன் பவுல் அதிலே சாப்பாடு கூழ் ஊத்தி கொண்டிருந்தாராம். और जब वो माँ बूढ़ी हो गई, तो उनको एक बरामदा में एक मैट डाल के उसमें सोने के लिए वो छोड़ देते थे, और खाने के लिए एक लकड़ी के एक कटोरे में वो खाना डाला करते थे। இந்த பையன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். और उनका बेटा जो है वो उसको देख रहा था। அந்த தாய் மரித்து போனார்கள், வயதான பாட்டி. और जो बूढ़ी माँ वो मर गई। அவர்கள் மரித்த உடனே அந்த படுக்கை, அந்த அவங்க போட்டிருந்த பாய் இதெல்லாம் போய் வெளியில தூக்கி போடுறாங்க. और जो वो माँ के मरने के बाद ये जो जिसमें वो माँ सोती थी, वो चटाई और जो तकिया है और उससे संबंधित जितने चीज हैं सबको समेट के बाहर फेंक रहे थे। அப்பொழுது இந்த மரத்தால் செய்த குவளையையும் தூக்கி போட வெளியிலே போகும்போது இந்த பையன் சொன்னானா,
ஏய் தூக்காதீங்க அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. और जब उसके माता पिता उस बातों को फेंकने के लिए बाहर ले जा रहे थे तो वो बच्चा जो है वो चिल्ला के बोलने लगा, उसको नहीं फेंकना मुझे चाहिए. அப்பொழுது அந்த அப்பா கேட்டாரா, எதுக்குடா இது உனக்கு நாற்றம் பிடித்தது என்று கேட்டாராம். और उसके पिता ने उससे पूछा, क्यों रे, तुमको क्यों ये बातें चाहिए, क्यों ये चीजें चाहिए. இல்லப்பா, நீங்களும் வயசாகும் போது இந்த கோலையில தான் உங்களுக்கு கூழ் ஊத்த போறேன் நானா. और उस बच्चे ने एक बहुत ही दिलचस्प उत्तर दिया कि जब आप बूढ़े हो जाएंगे ना पिताजी, तो मैं इसी उस कटोरे में आपके लिए भी खाना देने वाला हूँ. வேதம் சொல்லுகிறது, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை செய்யாதே. और बाइबल परमेश्वर का वचन स्पष्ट रूप से बोलता है, जब तुम्हारी माँ बूढ़ी हो जाए उनका अनादर नहीं करना, उनको तिरस्कार नहीं करना. பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். और जो माता पिता हैं अपने बच्चों के लिए एक अनुकरणीय एक जीवन जिए. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளோடு நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். और माता पिता अपने बच्चों के साथ एक अच्छे संबंध को रखें. நண்பர்களாக பழகுங்கள். आप उनके साथ दोस्त के समान आप बर्ताव करें. இயேசு யோவான் 15:15 சொன்ன வண்ணமாக, நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறது போல, பிதாக்களே, மாதாக்களே, அம்மாமார்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நண்பர்களாக பாவித்து பேசுங்கள், உறவாடுங்கள், நேரங்களை கொடுங்கள். और जिस प्रकार से यीशु ने अपने चेलों को यूहन्ना 15:15 में बोला कि अब से मैं तुम्हें दास न कहूंगा, क्योंकि दास नहीं जानता कि उसका स्वामी क्या करता है, परंतु मैं तुम्हें मित्र कहा है, मैंने तुम्हें मित्र कहा है करके बोलता है. நண்பனாக பழகினியானால் பிள்ளைகள் உங்களிடத்துல எதையுமே மறைக்க மாட்டாங்க, ஓபனா வந்து சொல்லுவாங்க. अगर आप बच्चों को अपने मित्र के समान आप अगर रखेंगे तो आपके बच्चे कभी भी आपसे कुछ बातें नहीं छिपाएंगे. अनेक பிள்ளைகள் சொல்லுகிற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மா அங்கேயும் வேலை செய்வாங்க, இங்கேயும் அந்த வேலையை பத்தி எங்களோட பேசவே மாட்டாங்க, நாங்க பேசினாலும் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னு போயிடுவாங்க. இதுதான் பிள்ளைகள் சொல்லுகிற பெரிய கம்ப்ளைண்டா இருக்குது. और आजकल जो बच्चे जो कंप्लेन करते हैं वो ये है कि हमारे माता पिता तो हर समय काम करते रहते हैं और घर में भी आके वही काम के बारे में बातें करते हैं, हम जाने से हमसे बोलते हैं हाँ मैं जानता हूँ तुम क्या बोलने वाले हो, चलो करके अपने आप आगे निकल जाते हैं. பிள்ளைகள் கல்லூரியிலிருந்தும் பள்ளியிலிருந்து வரும்போது பல பிரச்சனைகளோடு வருவார்கள், அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள வருவார்கள், அவர்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். और हमारे बच्चे जब स्कूल कॉलेजेस से आते हैं तो उनके पास बहुत सारी समस्याएं होती हैं हमसे बताने के लिए, उनके लिए कुछ एक समय अलग करके रखें. ஒரு ஊழியம் செய்கிற ஒரு சகோதரன் ரொம்ப பெருமையாக என்னிடத்துல சொன்னார். और एक सेवा करने वाले एक भाई ने बहुत ही धैर्य के साथ इस बातों को कहा. நான் அதிகாலையில 5 மணிக்கு எழுந்து ஊழிய வேலைக்கு போய் விடுவேன், அந்த நேரத்திலே பிள்ளைகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும். और जब मैं भोर को 5 बजे उठ के मैं सेवा के लिए निकल जाता हूँ, उस समय मेरे बच्चे सोए रहते हैं. திரும்ப நான் 10:30 மணிக்கு இரவு வருவேன், அந்த நேரத்திலே பிள்ளைகள் எல்லாம் படுத்து விடும். और जब मैं रात को घूम फिर के 10:30 बजे घर आता हूँ, उस समय तक बच्चे खा पी के अच्छे से सो जाते हैं. உன் பிள்ளைகள் உன்னை முகத்தையே பார்க்கல, நீ போகும்போதும் பார்க்கல, வரும்போதும் உன்னை பார்க்கல, எப்படி அந்த பிள்ளைங்க உன்னோட அன்பா இருப்பாங்க? और वो बच्चे जो अपने पिता का मुंह ना जाते समय ना आते समय ना उठते समय ना सोते समय अपने पिता का मुंह नहीं देखेंगे तो किस प्रकार से वो उनसे प्यार कर सकते हैं. இன்னும் சில நபர்கள் பிள்ளைகளை வந்து பாட்டி மாட்ட கொடுத்துட்டு அவங்க துபாய் போயிருவாங்க, அபுதாபி போயிருவாங்க, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. எப்படி அந்த பிள்ளைகள் உங்களோட அன்பு பாராட்டுவார்கள்? और कुछ लोग पैसा कमाने के चक्कर में अपने बच्चों को नानी के साथ दादी के साथ रख करके दुबई और अबू धाबी चले जाते हैं और 1 साल 2 साल के बाद आने से कैसे उनके बच्चे उनसे प्रेम कर सकते हैं.
எனக்கும் தகப்பன்மார்கள் உண்டு, எனக்கும் தாயார் உண்டு. நானும் பொறியியல் கல்லூரியிலே 5 வருடம் வெளியிலே தான் ஹாஸ்டலிலே படித்தேன். ஆனால் என்னுடைய தகப்பனார் டெய்லி அந்த காலத்துல நான் சொல்லுவது 1960களிலே மாசத்துக்கு ஒரு கடிதமாவது எழுதி விடுவார். அந்த और मेरे भी माता मेरे भी पिता थे और जब मैं कॉलेज में पढ़ता था उन दिनों में 1960 की बातें बता रहा हूँ। मेरे पिताजी उन दिनों में कम से कम महीने में एक बार मुझे जरूर एक चिट्ठी लिखा करते थे क्योंकि मैं हॉस्टल में पढ़ता था। ஒரு சமயத்திலே டாக்டர் பில்லி கிரஹாம் பற்றி அவருடைய பையனிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டதா. और बिली ग्राहम जो है उनके बेटे के पास एक बार एक प्रश्न को पूछा गया। அப்பொழுது அவருடைய பையன் தன் தகப்பனாரை குறித்து கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? என்னுடைய जानते हैं தகப்பனாகிய பில்லி கிரஹாமும் புல்பீட்டிலே நின்று பிரசங்கம் பண்ணுகிற பில்லி கிரஹாமும் ஒரே நபர் தான். और मेरे जो उस बेटे ने बिली ग्राहम के बारे में क्या गवाही दिया आप सुनेंगे तो वो बोलता है मेरा जो पिताजी पुलपिट में जो बिली ग्राहम था वही घर में भी वही बिली ग्राहम वो पाया जाता था। अनेक ஊழியர்கள் பிரசங்க பீடத்திலே தேவதூதர்கள் வீட்டிலே பிசாசுகள்। और आजकल के जो प्रचारक हैं वो पुलपिट में वो एक दूत के समान रहते हैं लेकिन घर में आने के बाद वो भूत बन जाते हैं। எப்படிங்க உங்க பையன் ஊழியத்துக்கு வருவான்? इस परिस्थिति में कैसे आपका बेटा सेवा में आ सकता है? முன்மாதிரி உள்ள வாழ்க்கை, நண்பர்களாக பழகி ஆண்டவரை வெளிப்படுத்துகிற காரியம் மிகவும் மிகவும் முக்கியமானது. और परमेश्वर के प्रेम को परमेश्वर की बातों को अपने बच्चों के सामने रखना वो बहुत ही जरूरी है। பிள்ளைகளோடு பட்சபாதமாக இருக்காதிருங்கள் பெற்றோர்களே। और माता पिता से ये अनुरोध करता हूँ आप अपने बच्चों के साथ पक्षपात ना करें। நான் வேதத்திலே ரெபெக்காளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், ட்வின்ஸ். பிறப்பிலேயே 2 பேர் பிறந்தாங்க, ட்வின்ஸா பிறந்தாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனங்களை பார்க்கும்போது முதலாவதாக ஏசா பிறந்தான், அவன் காலை பிடித்துக் கொண்டே யாக்கோபு பிறந்தான்। और हम देखते हैं कि रेबेका को दो जुड़वा बच्चे हुए हैं और हम देखते हैं उत्पत्ति की पुस्तक उसका 26वां अध्याय में उस बातों को हम देखते हैं। एसौ पहले आया और उसकी एड़ी को पकड़ करके पीछे याकूब वो पहुंचा। आदियागमम 26, 27, 28 और उत्पत्ति की पुस्तक उसका 26वां अध्याय उसका 27 और 28 पद। ஏசா வேட்டையிலே வல்லவன், ஆகையால அப்பாவுக்கு வேட்டைக்கறி செஞ்சு போடுவான். ஆனா யாக்கோபு கூடாரவாசி, அதனால அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்। और क्योंकि एसौ शिकारी था इसीलिए बाप के लिए बहुत अच्छा मीट बना के वो देता था और क्योंकि याकूब रेबेका का अच्छा एक बेटा बन के रह गया। அப்பா பிள்ளை ஏசா, அம்மா பிள்ளை யாக்கோபு। और पिता का बेटा एसौ हो गया और माता का बेटा याकूब हो गया। அருமையானவர்களே, 5 வருடம் ஒண்ணா இருக்காது। और 5 उंगली एक समान नहीं होता। 5 பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தா 5 பிள்ளைகளுக்கு ஒரே தாளந்து இருக்காது। और 5 बच्चे अगर आपके पास हैं तो 5 बच्चों का एक समान गुण नहीं होगा। 5 பேருக்கும் அதே அறிவு இருக்காது। और 5 लोगों के लिए वही ज्ञान नहीं होगा। Our God is a God of varieties, और विधंகளின் தேவன்। और हमारा जो परमेश्वर है वो भिन्नता का परमेश्वर है। ஆகையினாலே பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் மேல் எதையும் திணிக்காதிருங்கள்। और बच्चे जैसे भी हो उनको वैसे ही स्वीकार करें, उनके ऊपर कोई भार न डालें। ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று உங்க பிள்ளை சொல்லிச்சுன்னா நல்லா ஊக்குவிச்சு ஊழியத்துக்கு அனுப்பி விடுங்க। अगर आपका बच्चा सेवकाई के लिए जाना चाहता है तो उसको अच्छे तरह से उत्साहित करके उसको सेवा के लिए भेज दें। अनेक பெற்றோர்கள்
ஊழியத்துக்கு போற பிள்ளைய போய் டாக்டரா போகணும்னு போய் கம்பல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. और बहुत सारे बच्चे जो सेवा में जाना चाहते हैं, उनके माता पिता उनको तुम डॉक्टरी पढ़ो, तुम डॉक्टरी में जाओ, ऐसा करके आप उनको फोर्स ना करें. அடுத்தபடியாக குடும்ப ஜெபம் என்பது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். और अगली जो बात है वो ये है कि पारिवारिक प्रार्थना जरूर से होना चाहिए. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனங்களிலே 2 அல்லது 3 பேர் கூடினாலே அங்க கடவுள் இருக்கிறேன்னு இருக்கிறாரு. और मत्ती रचित सुसमाचार 18 का 19 और 20 में ऐसा हम देखते हैं कि जहां कहीं 2 या 3 जन प्रभु परमेश्वर के नाम से इकट्ठे होते हैं, उनके बीच में परमेश्वर उपस्थित होता है. குடும்ப ஜெபத்திலே நல்லா பாடுங்க, ஆராதிங்க. और पारिवारिक प्रार्थना में अच्छे से गाना गाइए और परमेश्वर की आराधना करिए. வசனங்களை வாசிங்க, சொல்லுங்க பிள்ளைகளை. और वचनों को पढ़ें, बच्चों को सिखाएं. வர குடும்ப ஜெபத்துக்கு வர கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட கம்பல் பண்ணி கூப்பிடுங்க. हो सकता है उनको पारिवारिक प्रार्थना में बैठने में थोड़ी कठिनाई हो, लेकिन उनको किसी तरह आप बैठाएं. அவங்களும் அந்த வசனங்களை ஷேர் பண்ண அனுமதிங்க. और उनको वचन बांटने के लिए आप उनको उत्साहित करें. தேவ பக்தி உள்ள குடும்பமாக வளருங்க. और इस तरह करने से आपकी जो परिवार है वो परमेश्वर की भक्ति में बढ़ता चला जाएगा. பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களை மேல் அக்கறையாயிருங்கள், கவனமாக செயல்படுங்கள். और बच्चों के भविष्य की बातों पर आप ज्यादा चिंता के साथ, ज्यादा गंभीरता के साथ आप उसमें काम करें. நான் சொன்னேன் ஆபிரகாம் ஒரு நல்ல தகப்பன் என்று சொன்னேன். मैंने बोला अब्राहम एक अच्छा पिता था. தன்னுடைய மகனுக்கு திருமண வயது வந்த உடனே பொண்ணு பார்க்கிறதுக்கு ஆள் அனுப்புறாரு. और जब उसके बेटे का विवाह होने का समय आया, उसने एक व्यक्ति को भेजा कि मेरे बेटे के लिए एक लड़की ढूंढ के लाओ. உங்களுக்கு கடவுள் உங்கள் பிள்ளைகளை பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். और परमेश्वर ने आपके बच्चों को आपके लिए एक उपहार के रूप में दिया है. அவர்களுக்கு நீங்கள் காவலாளிகள். आप उनके लिए एक पहरवे के रूप में हैं. காவலாளினா என்ன தெரியுமா? என்ன पहरवा मतलब क्या है जानते हैं? கம்ப்யூட்டர்ல என்ன பாக்குறாரு, கம்ப்யூட்டர்ல எப்படி யூஸ் பண்றாரு, அப்புறம் ஐபோனை எங்க பார்த்தாலும் இன்னைக்கு தவறா யூஸ் பண்றாங்கன்றாங்களே, அங்க என்ன பண்றான் பையன், என்ன பண்ணுது இந்த பொண்ணு, யாரோட பேசுது, யாரோட பழகுது. யூ ஆர் a watchman of your family, don't forget it. और आप ये ना भूलें कि आप अपने बच्चों के लिए और अपने परिवार के लिए एक पहरवे हैं. आप देखें कि आपका बच्चा क्या देख रहा है, वो फोन में किससे बात कर रहा है, क्या बातों को वो ज्यादा महत्व दे रहा है करके आपको देखने की आवश्यकता है. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ அவமானத்தை கொண்டு வரும். और जिस बच्चे को आप ऐसा ही छोड़ देंगे, उसकी इच्छा पर छोड़ देंगे, वो आपके लिए अपमान लेकर के आएगा. இப்பொழுது godly children, தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை குறித்து நான் பேச போகிறேன். பிள்ளைகள் நன்றாக கவனியுங்கள், பெற்றோர்களும் கவனியுங்கள். और अभी मैं एक परमेश्वर का भय मानने वाले बच्चों के बारे में मैं बोलने जा रहा हूँ. बच्चे और माता पिता दोनों इसको ध्यान से सुने. நான் வேதத்தை சொல்லிக்கொண்டே போகிறேன். பிற்பாடு இன்னொரு ட்ரிப் வரும்போது வேகமா பார்த்துக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனங்களை பாருங்கள். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கீழ்ப்படியுங்கள், நியாயம். அண்டர்லைன் பண்ணுங்க. और इफिसियों 6 का 1 और 2 में हम देखते हैं, बालकों प्रभु में अपने माता पिता के आज्ञाकारी बनो, क्योंकि यह उचित है. आज्ञाकारी बनो, उचित है को आप अंडरलाइन कर लें. 2ஆம் வசனம் பாருங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் மகனே, மகளே, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. और दूसरे पद में हम देखते हैं, अपने माता और पिता का आदर कर, यह पहली आज्ञा है जिसके साथ प्रतिज्ञा भी है. तीसरा पद में बोलता है कि तेरा भला हो और तू धरती पर बहुत दिन जीवित रहे. கனப்படுத்துறதுனா என்னங்க அர்த்தம்? और आदर करने का मतलब क्या है?
கனப்படுத்துறது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படியே என்ன அர்த்தம் நீங்க கேட்கலாம். आप पूछ सकते हैं माता और पिता का आदर करिए करके उसको उसका क्या मतलब है? கனப்படுத்துறதுன்னா மரியாதை கொடுக்கிறது, ரெஸ்பெக்ட் பண்றது. और आदर करने का मतलब है उनको सम्मान देना, उनका आदर करना. வேத புத்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இப்பொழுது சாலமோன் அவன் ராஜாவாக மாறிவிட்டான். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது சாலமோன் ராஜாவாக மாறிவிட்டான். ராஜாவாக மாற அவங்க அம்மா பெத்ஷெபா அவனை பார்க்கணும்னு வராங்க. और हम देखते हैं सुलेमान राजा हो चुका है और उसकी माता बेतशेबा वहां उससे मिलने आ रही है. पहला राजाओं उसका दूसरा अध्याय में हम देखते हैं, 19वें पद में हम देखेंगे. சாலமோன் எப்படி என்ன பண்ணார் பாருங்க. 1 ராஜாக்கள் 2:19 சாலமோனிடத்தில் பேசும்படி போனால் அப்பொழுது ராஜா சாலமோன் ஃபர்ஸ்ட் செய்யறான், இந்த சிங்காசனத்திலிருந்து எந்திரிக்கிறான். இன்னைக்கு அம்மா வந்தாலும் அப்பா வந்தாலும் கால் மேல கால் போட்டுட்டு பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கு. और इधर हम देखते हैं तब बेतशेबा अदोनी के लिए राजा सुलेमान से बातचीत करने के लिए उसके पास आई और हम देखते हैं और राजा उसकी भेंट के लिए उठा. आज बच्चे माता पिता आने से भी पांव पे पांव चढ़ा के बैठे रहते हैं. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வயசானவங்களும் நிறைச்சவன் அல்லது எங்களை மாதிரி வழுக்காடுகளுக்கு முன்பாக எழுந்து நில், ரெஸ்பெக்ட் தம். और परमेश्वर इसीलिए बोल रहा है कि तुम जो जिनके सफेद बाल हो गए हैं या जो बुजुर्ग हो गए हैं उनके लिए तुम आदर के साथ उठ के खड़े होना है. அவள் எழுந்தது மாத்திரம் இல்லைங்க, அவளுக்கு அவன் எதிர்கொண்டு வந்தான். और हम देखते हैं सिर्फ वो खड़ा नहीं हुआ लेकिन वो दंडवत भी कर रहा है. தாய் கால்ல இருந்தாங்கன்னா கால்ல அவனை நோக்கி அவங்க போறான். யாரு? ராஜா. और अगर माता अगर नीचे है तो राजा उठ के वो माँ के पास जा रहा है उसको लाने के लिए. அப்புறம் என்ன செய்யறான்? அவளை வணங்குகிறான். और फिर हम देखते हैं वो और फिर ना सिर्फ वो उठ करके गया लेकिन वो दंडवत भी कर रहा है. அடுத்த பிற்பாடு என்ன செய்யறான்? சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயை வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். और ना सिर्फ खुद बैठा लेकिन देखिए आगे उसके दूसरे भाग में फिर राजा ने अपनी माता के लिए एक सिंहासन रख दिया और वो उसकी दाहिनी ओर बैठ गई. இன்னைக்கு இருக்க பிள்ளை என்ன செய்யாம, உனக்கு என்னமா தெரியும், அப்பா உங்களுக்கு என்னப்பா தெரியும், நாங்கெல்லாம் இப்ப பெரிய கம்ப்யூட்டர் ஏஜ், இப்படி தொட்டோம்னா எல்லாம் வரும். அருமையானவே, நீதிமொழிகள் 23:22 பாருங்க, உன் தாய் உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை செய்யாதே. और हम आज के बच्चे ऐसे बोलते हैं, अरे आप तो पुराने जमाने के हो, हम तो कंप्यूटर युग के हैं, हम बटन दबाते हैं सब कुछ हो जाता है, तुमको क्या मालूम. लेकिन नीति वचन 23:22 में ऐसा लिखा है, अपने जन्माने वाले पिता की सुनना और जब तेरी माता बूढ़ी हो जाए तब भी उसे तुच्छ न जानना. அடுத்தபடியாக பிள்ளைகள் செய்ய வேண்டியது கொலோசியர் 3:20 பிதாக்களுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். और बच्चों को दूसरी बात जो करना है वो कुलूसियों 3:20 में पाया जाता है और वहां पे ऐसा लिखा है आज्ञा मानना है. बच्चों को माता पिता का आज्ञा मानने वाला होना है. நாட்களிலே வருகிற அடையாளங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே சொல்லும்போது, கொடிய நாட்கள் வரும், அப்பொழுது தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் வருவார்கள். और अंतिम समय के बारे में प्रेरित पौलुस बोलते हुए 2 तीमुथियुस 3 अध्याय 1 और 2 में बोलता है कि अंत के दिनों में कठिन समय आएंगे करके वो बोलता है. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிதல் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். और माता पिता का आज्ञा मानना आपके लिए बड़े आशीषों को लेकर के आएगा. யோசேப்பு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஆகாரம் எடுத்துட்டு போனா, குடியில தூக்கி போட்டாலும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கண்ட்ரியாவ கர்த்தர் அவனை உயர்த்தினார். और हम देखते हैं यूसुफ को परमेश्वर ने उठाया, यद्यपि उसको गड्ढे में डाल दिया गया
लेकिन जब वो गया मिस्र देश में, वहां पे उसको राजा प्रधानमंत्री के रूप में परमेश्वर ने उठाया। தாவீது அவங்க அப்பா சொன்னாரு, டேய் 1 சாமுவேல் 17:17-18 பாத்தீங்கன்னா, நீ ஒரு ஓட்டமா போடு, ஒரு மரக்கால் வறுத்த பருப்பு, 10 அப்பங்கள், 10 பால் கட்டிகள், 1000 பேருக்கு அதிபதி இடத்துல கொடுத்துட்டு அடையாளம் கேட்டு வாங்கிட்டு வா என்று யுத்தத்தை பார்க்க போன தாவீது ராஜாவாக மாறினான், கீழ்ப்படிந்து போனான்। और हम देखते हैं दाऊद को जब उसके पिता ने भेजा, पहला शामुएल उसका 17वां अध्याय 17 और 18 में हम देखते हैं, यिशै ने अपने पुत्र दाऊद से कहा, यह एपा भर भुना हुआ अनाज और ये 10 रोटियां लेकर छावनी में अपने भाइयों के पास दौड़ जा और पनीर के ये 10 टिक्कियां उनके सहस्त्रपति के लिए ले जा और अपने भाइयों का कुशल देखकर उनकी कोई निशानी ले आना करके उसका पिताजी भेज रहा है। பிள்ளைகளே, பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள்। 1 தீமோத்தேயு 5:4। और बच्चे अपने माता पिता के लिए धन्यवादी रहें। 1 तीमुथियुस उसका 5:4। அவர்கள் செய்த தியாகத்தை நினைவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள்। और उन लोगों ने जो आपके लिए त्याग किया है उसको आप स्मरण करें। உங்கள் பெற்றோர்களை நீங்கள் குற்றப்படுத்தாதிருங்கள், அவர்களை மேல் தப்பு கண்டுபிடிக்காதிருங்கள்। और बच्चों, अपने माता पिता पर आप दोष न लगाएं और उनके दोष को ना देखें। முதலாவது வாலிப பிள்ளைகளே, பெற்றோர் வயதானவர்கள் யாரா இருந்தாலும் சொல்றேன், ஆண்டவரை முதலிலே வைத்துக் கொள்ளுங்கள்। और चाहे वो कोई भी बच्चे क्यों ना हो, चाहे वो बड़े बच्चे हों चाहे छोटे बच्चे हों, सबसे पहले परमेश्वर को स्थान दें। ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க அங்கே அவருடைய தகப்பன் ஒரு ஆளை அனுப்பி இருக்கிறாரு, ஆனா ஈசாக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? और हम जानते हैं कि इसहाक के लिए लड़की लाने के लिए एक व्यक्ति को उसके पिताजी ने भेजा, लेकिन इस बीच में इसहाक क्या कर रहा है? ஆதியாகமம் 24:63 பாருங்க, என்ன பாக்குறோம்? और उत्पत्ति 24:63 में हम क्या देखते हैं? ரெபெக்காள் ஒட்டகத்துல புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறா, ஆனா ஈசாக்கு என்ன பண்றாரு? சாயங்காலத்துல தியானம் பண்ணும்படி அவர் எங்க போறாராம்? 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை பாருங்க। और देखिए वो उत्पत्ति 24:63 में जब रेबेका आ रही है तो इसहाक क्या कर रहा है वहां पे? அவன் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போனானா। और सांझ के समय वो मैदान में ध्यान करने के लिए निकला था। அப்ப கண்களை அப்படி ஏறெடுத்து பார்க்கறான், ஒட்டகங்கள் வருது, அதுல ரெபெக்காள் வரா। और उसने आंखें उठाकर क्या देखा कि ऊंट चले आ रहे हैं और रेबेका उनके साथ आ रही है। ஆண்டவரை முதல்ல வச்சா ஆண்டவர் உன்னை முதலாக்குவார், ஆண்டவர் நீ கடைசியா போட்டினா நீ உன்னை கடைசியா தள்ளிடுவார்। और अगर आप परमेश्वर को प्रथम स्थान देंगे, परमेश्वर आपको भी ऊंचा उठाएगा। अगर आप परमेश्वर को आखिरी करेंगे तो परमेश्वर आपको भी आखिरी कर देगा। இளைஞர்களே, உங்களை நான் நேசிக்கிறேன்। இளைஞனா இருக்கும்போது 17 வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்। நீங்க யார் தெரியுமா? 127ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், வாலிபர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகள்। और मैं जब 15 वर्ष का था उस समय में परमेश्वर को मैंने अपना जीवन दिया। और आप जानते हैं आप जवान लोग कौन हैं? आप धन्य पुरुष हैं, क्योंकि जिसने अपने तरकश में उनको भर लिया है करके भजन संहिता 12 வயதாக இருக்கும்போது அங்க போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்து கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்றாங்க। அம்மா அப்பா வந்து கேட்கிறாங்க, என்னடா என் பிதாவிற்கு அடுத்த காரியங்களிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா? और यीशु मसीह जब 12 वर्ष के थे तब वो मंदिर में बैठ करके शास्त्रियों से वो प्रश्न पूछ रहे थे, उनसे जवाब ले रहे थे। और जब माता पिता उसे ढूंढते हुए आए तो उन्होंने कहा, क्या आपको नहीं मालूम मुझे अपने पिता के घर में होना चाहिए था? சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இளைஞனை போல
உங்கள் கையில் இருக்கிற 5 அப்பம் 2 மீனை ஆண்டவருடைய கையிலே கொடுத்து விடுங்கள். और जिस तरह से यूहन्ना रचित सुसमाचार उसका 6वें अध्याय 9 और 10 में उस जवान के पास, उस जवान लड़के के पास जो जौ के 5 रोटी और 2 मछलियां थी, उसके समान आप भी हैं. நாகமான் வீட்டிலே வேலை செய்ய வந்த ஒரு சிறு பெண் என்ன செய்தால், நம்முடைய தகப்பன் அல்லது நாகமான் சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசி இடத்திலே போனால் இந்த குஷ்டரோகம் எல்லாம் சுகமாய் விடுமே, நான் ஒரு வேலைக்காரி அடிமை என்று இல்லாமல் வாயை திறந்து பேசினாலே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 போல நீங்கள் உங்கள் சிநேகிதர்களுக்கு உங்கள் வீட்டிலே வருகிறவர்களுக்கு நான் சின்ன பிள்ளை தானே என்று சொல்லாதபடி உங்கள் சாட்சியை அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு அவர்களையும் ஆண்டவருக்குள் ஆதாயப்படுத்துங்கள். और जिस प्रकार से हम देखते हैं वो जो बंधुआई में गई उस लड़की को, जो इस्राएली लड़की थी जो नामान के घर में वो कार्य कर रही थी, वो ये नहीं सोच के बैठी कि मैं तो सिर्फ एक बंधुआई में आई हुई लड़की हूं, लेकिन उसने अपने मुंह को खोल करके अपने मालिक के लिए वो बोलती है, क्या अच्छा होता अगर मेरा मालिक उस सामरिया के उस भविष्यद्वक्ता के पास जाता और वो भला चंगा हो जाता. 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். தேவ பக்தி என்றால் என்ன? मैंने 3 बातों को आपसे बताया. ईश्वरीय भक्ति क्या है उसके विषय में. அவபக்தி நிறைந்த இந்த உலகத்திலே நாம் எப்படி பக்தி உள்ளவர்களாக வாழ முடியும்? இரண்டாவதாக சொன்னேன். और किस प्रकार से इस, और दूसरी बात मैंने बताया कि किस प्रकार से एक अभक्ति वाले ईश्वर रहित दुनिया में हमें किस प्रकार भक्ति के साथ जीवन जीना है. மூன்றாவதாக உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் பக்தியுள்ள ஒரு குடும்பமாக, பக்தியுள்ள பிள்ளைகளாக, பக்தியுள்ள பெற்றோர்களாக நீங்கள் வாழ வேண்டும். और तीसरी बात मैंने कहा, किस प्रकार से आप एक परमेश्वर का भय मानने वाला परिवार, परमेश्वर का भय मानने वाले एक माता पिता के रूप में, परमेश्वर का भय मानने वाले बच्चे के रूप में आप किस प्रकार से आप रह सकते हैं, उसके विषय मैंने आपसे बताया. தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே எங்களை தேவ பக்தி உள்ள மனுஷிகளாக குடும்பமாக இந்த உலகத்திலே எங்களை மாற்றும் என்று அர்ப்பணிப்போம். आइए हम अपने आप को समर्पित करेंगे. आप किस प्रकार के भी व्यक्ति हो, लेकिन आप आज प्रार्थना करें, प्रभु मुझे एक ईश्वरीय भक्ति का वाला एक व्यक्ति बना दीजिए, और मुझे एक ईश्वरीय भक्ति वाला एक परिवार बना दीजिए, ईश्वरीय भक्ति वाला एक माता पिता बना दीजिए, और ईश्वरीय भक्ति वाला एक बच्चा बना दीजिए करके आइए हम अपने आप को समर्पित करेंगे. ஜெபம் செய்வோம். आइए प्रार्थना करें. எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, हमारे पवित्र परमेश्वर पिता, தேவ பக்தியானது இந்த உலகத்திற்கும் இனி வரப்போகிற உலகத்திற்கும் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்த்தோம். प्रभु आज हमने वचन के द्वारा ये देखा कि प्रभु इस जीवन में और आने वाले जीवन में ये ईश्वरीय भक्ति हमारे लिए बहुत आवश्यक है. प्रभु इस बात को हमको समझाने के लिए धन्यवाद. கர்த்தருக்கு பயந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே தேவ பக்தி உள்ள கூட்டமாக, தேவ பக்தி உள்ளவர்களை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக பக்தியுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த இந்த வசனத்தை கேட்ட அல்லது கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நீர் அனுகிரகம் பண்ணுவீராக. और प्रभु जिन लोगों ने प्रभु आज इस वचन को सुना है, प्रभु एक भक्तिमय जीवन जीने के लिए, एक भक्तिमय परिवार को बनाने के लिए प्रभु आप हम सबकी सहायता और मदद करें. ஆசீர்வதிப்பீர். सबको आशीषित करें. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं. அனைவரும் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் காவலோடும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும்
சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Amen. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ ஜார்ஜ் அலம்பி. Thank you. Thank you.